ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னோடய ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட். இந்த பிளான்ட் எப்படி இவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு, அப்படி என்ன இந்த ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு உரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த உரத்தை நம்ம ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிக்கும் நம்ம இதை கொடுக்கலாம். அப்படி என்ன உரம் அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான உரம்லாம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச உரம் தான். பட் அதை எப்படி யூஸ் பண்ணால் செடி ரொம்ப செழிப்பாக வளரும் அப்படின்னு ஒரு சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட் ரொம்ப சின்ன பாட்டு, அதனால நம்ம அடிக்கடி மண்ணை தோண்டிட்டு உரம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பிளான்ட்டில் நிறைய முள் இருக்கும். இந்த மாதிரி இந்த செடியை பார்த்திங்க அப்படின்னா தொட்டி ஃபுல்லாகவுமே படர்ந்துருக்கும். இதுக்கு சாலிட் உரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளோ தான் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் இருந்தால் தான் செடி ரொம்ப நல்லா வளரும். இப்போது இந்த செடிக்கு நான் என்ன உரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காம்போஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன். பட் இதில் நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் இங்கே வித்தியாசமாக இருக்கும். ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டிலில் 2 சைடும் கட் பண்ணிவிட்டு தொட்டியில் இந்த மாதிரி புதைச்சி வச்சு கிச்சன் வேஸ்ட்டை நான் டைரெக்டாகவே இதில் போட்டு மூடி வச்சுருவேன். இந்த செடிக்கெல்லாம் நான் எப்போ உரம் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது கம்போஸ்ட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் இது பிரான்ச்சஸ் எல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டைம் கொடுத்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் இந்த செடிக்கு உரம் கொடுத்துட்ருக்கேன். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கம்போஸ்ட்டு கொடுக்குறத விட இந்த மாதிரி டைரெக்டாக கிச்சன் வேஸ்ட்டை கொடுக்கறது மூலம் அந்த வேஸ்ட்டெல்லாம் அழுகி தண்ணியெல்லாம் வரும். அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த செடி ரொம்ப செழிப்பாக வளரும். எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஃபுல்லாக இந்த செடி எல்லாத்தையுமே எடுத்துக்கும். இதில் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். நம்ம அந்த வேஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் நிறைய சேர்த்து அதுக்கப்புறம் அது கம்போஸ்ட் ஆகிறதுக்கே ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆகும். பட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு தொட்டிக்கு ஒரு பாட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகிறதுக்கு மேக்ஸிமம் 2 நாள் தான் ஆகும். அப்படியே இல்லைனாலும் 3 நாள், அவ்வளோதான். இந்த கிச்சன் வேஸ்ட்டை இதில் போட்டுட்டோம் அப்படின்னா போட்டு இந்த மாதிரி மேலே மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளே அது இந்த மாதிரி நல்லா மக்கி வந்துடும் அதுவாகவே. இது டைம் சீக்கிரத்தில் மக்கிடும். ரெண்டாவது நமக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஸோ நம்ம இதில் போடுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும், அவ்வளோதான். இது மக்கி கொஞ்சம் கீழே போனதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிச்சன் வேஸ்ட்டை போட்டு இதை மாதிரி மூடி வச்சிடலாம். எல்லா செடிக்குமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி முள் இருக்க செடி, அதுக்கப்புறம் கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக படர்ந்துருக்கும். அதுக்கெல்லாம் உங்களால் அடிக்கடி உரம் வைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் பாட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பூக்காத காய்க்காத எந்த செடியாக இருந்தாலும் ஒரு நல்ல ரிசல்ட்டாக தான் தரும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 1 லிட்டர் வேஸ்ட் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிச்சன் வேஸ்ட், இது 2 எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாட்டில் மேலேருந்து ஒரு 2 இன்ச் ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி பாட்டிலோட கீழ் பக்கத்துலேயும் ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் பாட்டிலை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டிலோட அடிப்பக்கம் நமக்கு தேவைப்படும் நம்ம மூடி வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மேல் பக்கம் நமக்கு தேவையில்லை. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த பாட்டிலை நான் இந்த குண்டுமல்லி செடி இருக்க இந்த தொட்டியில் தான் வைக்க போகிறேன். இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு வச்சுருக்கு. நான் இப்போ தான் கட் பண்ணி விட்டேன். இந்த குண்டுமல்லி செடியை எப்படி கட் பண்ணி அதுக்கு எந்த மாதிரிலாம் உரம் வச்சா அது நிறைய பூ பூக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டில் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா கோடை காலத்தில் குண்டுமல்லி செடி அதிகமாக பூ பூக்கும். ஸோ நீங்கள் இப்போ கூட அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்க செடியிலையும் அதிகமாக பூ பூக்கும். ஸோ அதுக்காகத்தான். இப்போ ஏன் நான் இந்த செடியை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த செடிக்கு கீழே நான் வல்லரைக்கீரை வச்சுருக்கேன். ஸோ நம்மளால் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய இதுக்கு உரம் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம கீரை வச்சுருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இருக்க செடிக்கு நம்ம இப்படி உரம் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குது. இது இப்போ நான் தூண்டிக்கிறேன்.
ஒரு பெரிய செடியை சுற்றி இந்த மாதிரி கீரையை வளர்க்குறதுக்கு பேர் உயிர் மூடாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதனால் நிறைய நன்மை இருக்குது. ஒன்று வந்து இந்த கீரையை நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது எவாப்ரேட் ஆகாமல் வந்து பார்த்துக்கும். அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காஞ்சி போய் செத்து போயிடுச்சு அப்படின்னா கூட இதே வந்துட்டு நம்ம மண்ணில் கொத்தி விட்டு உரமாகவும் ஆக்கிக்கலாம். இப்போ வந்து குழி தோண்டிட்டோம். இதுக்கப்புறம் இந்த பாட்டிலை வந்துட்டு இந்த பாட்டிலோட மேல் பகுதி, அதாவது இந்த மூடி இருக்கும்ல, அந்த டாப் பார்ட்டை வந்துட்டு மண்ணுக்கு அடியில் வைக்கணும். ஆழம் வந்து ஒரு 4லேருந்து 5 இன்ச்சு அவ்வளோதான் வந்துட்டு நான் தோண்டியிருக்கேன். ரொம்ப ஆழத்தில் வந்துட்டு நான் அதை வந்து புதைக்கல. ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழத்தில் புதைச்சோம் அப்படின்னா அந்த கம்போஸ்ட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற அந்த எக்ஸ்ட்ராக்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது வெளியில் போயிடும். ஸோ கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டா தான் வந்து இது வேர் எடுத்துக்கிறதுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம டேரெக்டாக இதில் போடும்போது அந்த வேஸ்ட், இந்த மண்ணில் வந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் பட்டு நல்லா அழுகி அந்த தண்ணி எக்ஸ்ட்ராக்டெல்லாம் நல்லா செடியோட அந்த ரூட்டுக்கு வந்து போகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸோட வேஸ்ட்டை தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கிச்சன் வேஸ்ட் எது இருந்தாலும் இதில் வந்து போட்டுக்கலாம். இந்த வேஸ்ட்டில் வந்துட்டு ஆரஞ்சு வந்து தோல் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். நான் எப்போவும் வந்துட்டு ஆரஞ்சு வந்துட்டு அதோட தோலும் இந்த மாதிரி வந்து நான் கம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன். கிச்சன் வேஸ்ட்டில் வந்து புளி கரைக்கிற அந்த சக்கை இருக்குல்ல, அது மட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம வேஸ்ட்டை வந்து கொட்டிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சீக்கிரத்தில் வந்து மக்கி போகிறதுக்காக கொஞ்சமாக வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். நீங்கள் ஒரு 2 இல்லை 3 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பாருங்கள், எடுத்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுனா கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து இப்படி நல்லா வந்து டைட்டாக வந்து மூடிடணும். இதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்தோம். இப்போ இந்த பாட்டத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு ஓப்பன் டைப் மாதிரியும் வச்சுக்கலாம். பட் அது வந்து அவ்வளோ வந்து டைட்டாக இருக்காது. இது ஃபுல்லாக கட் பண்ணி இப்படி அமுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா டைட்டாக இருக்கும். அதனால தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஓப்பனில் மட்டும் வைக்கக்கூடாது. ஏன்னா ஓப்பனில் வைக்கும்போது வந்துட்டு நிறைய எறும்பெல்லாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஓப்பனில் வைக்கக்கூடாது. டைட்டாக வச்சா வந்துட்டு ஒன்று எறும்பு வராது, 2வது சீக்கிரத்தில் அது வந்து மக்கி போயிடும். ஸோ அதுக்காக நம்ம இப்படி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பாட்டிலை வச்சு நம்ம வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம். ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் இதோட ஆப்போசிட் சைடில் இந்த பாட்டிலை எடுத்து வச்சு திரும்ப நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துக்குமே வந்துட்டு உரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அந்த தொட்டிலே வேறு இடத்துல. அப்படி இல்லைன்னா இதே இடத்துல கூட பர்மனெண்ட்டாக நீங்கள் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மரியாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.